ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிபி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நாமினேஷன் விஷயங்கள்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வருது. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம விஜய் பார்வதியோட கை கோர்த்த புதுசாக உருவான கேங் இன்னுங்க அடுத்த ஒரு குரூப் விஷயமாக கேட்டிங்கன்னா வேறு வழியே கிடையாது. ஏன்னா அன்பு கேங்கை ஓடுறதுக்கு ஒரு புது கேங் உருவாயிருக்கு. ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அது எப்படி ஒரே நாளில் மாறினாங்க அப்படின்ற விஷயங்கள். பட் நல்லா இருக்குது. ஸோ சாண்ட்ரா வந்து சொல்லிட்டாங்க, இவங்க இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து சரியில்லை, ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. இதைத்தான் நான் முதலேருந்து சொன்னேன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன்படி வந்துட்டு டைரக்ட் நாமினேஷனில் வந்துட்டு கனியில் சுபிக்ஷாவை போட போகிறேன்னு முதலே சொல்லியிருப்பாங்க நம்ம சாண்ட்ரா. அதுக்கப்புறம் எல்லோரும் யார் யாரை வந்துட்டு நாமினேட் பண்ணுன்ற விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து நாமினேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது எல்லோரும் பண்ணிட்டு இருக்கும்போது திவ்யா உள்ளே வந்தாங்க. திவ்யா வந்து நாமினேட் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா பிக் பாஸ் வந்துட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னாரு. எதுக்காகன்னு பார்த்தா நம்ம விக்கல் சிக்கரம் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு ஒன்றுமே புரியல. பாதிலே நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் வந்து சபரி விக்கல் சிக்கரம் எங்கே அப்படிங்கும்போது இல்லை ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு, அவர் வர சொல்லுங்கள், நாமினேஷன் நிறுத்தப்பட்டுள்ளதுன்ட்டார். அப்புறம் எல்லோரும் பதட்டமாக வந்துட்டு எல்லோரும் கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அவர் ஓடி வர்றாரு. ஓடி வந்ததுக்கப்புறமா நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எனக்கு புதுசாக இருக்குது. என்னடா இது, உள்ளே அவங்க நாமினேட் பண்ண போயிருக்காங்க, வெளியில் வந்துட்டு இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறதும் கிடையாது. எதுக்காக வந்துட்டு அங்கே வந்து விக்கல் சிக்கரம் இருக்கணும்னு சொல்கிறாருன்னு எனக்கு புதுசாக அது ஒன்றுமே புரியல. நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ரெஸ்ட் ரூம் போனவரை, அதுவும் ஓப்பன் நாமினேஷனும் கிடையாது, அங்கே டீம் மீட்டிங்கும் கிடையாது, எதுக்காக வந்துட்டு நாமினேஷனை பாதியிலே ஸ்டாப் பண்ணாங்கன்ற விஷயம் தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.